ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன். சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த இறைவனையும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ பார்ன் பேபிக்கான, அதாவது பிறந்த குழந்தைகளுக்கான ஹேட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஹேட். இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஹேட்டை வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. அந்த பாப்பாவுக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம கையாலேயே செஞ்சு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேட்டை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஹேட். வாங்க இப்போ இந்த ஹேட் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி 2 பண்டில் யான் வாங்கியிருக்கேன். பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒவ்வொரு பண்டில் வந்து 25 கிராம்ஸ், 12 ருபீஸ். ஒரு பண்டில் வந்து 12 ருபீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 4 mm ஹூக் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு யான் நீடில். அவ்வளோதான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிடுச்சு. இது ஒரு சின்ன மைல்ஸ்டோன் தான். இருந்தாலும் நம்ம உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது அது மனசுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக உங்களால் தான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் மேலும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் லைனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆரி ஒர்க் சம்மந்தமாகவும் அண்டு க்ரோஷேட் சம்மந்தமாகவும். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் நம்ம சேனல் பேஜில் போய் அந்த வீடியோவெலாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, யான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுட்டு 34 செயின் நம்ம இப்போ போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 32 33 34. ஓகே, நியூ பார்ன் பேபிக்கு 34. நீங்கள் இதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸில் 3 மந்த்து 6 மந்த் பேபிக்கு வேணுன்னா ஒரு இதில் வந்து 4 செயின் கூட்டிக்கோங்க. இப்போ 34 போட்டிருக்கோன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு 38 42 அப்படி கூட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் 34 செயின் போட்டிருக்கேன். இப்போது இதை அப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம இந்த லாஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம்ல, இந்த செயினை, இதுதான் லாஸ்ட்டு செயின். இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் பேக் லூப்பில் மட்டும் விட போகிறோம். ஓகே, டர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக போட்ட செயினுக்கு முந்தின செயினில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இதே மாதிரி எல்லா பேக் லூப்லையும் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட செயினை ஸ்கிப் பண்ணோம்ல, அதை வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் செயினில் விட்டு பேக் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 பேக் மட்டும் விடுவோம். 18 19 20. ஓகே, இதே மாதிரி இதை செயின் ஃபுல்லாக போடணும். இந்த லாஸ்ட்டில் எண்டில் போடும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். 32 33 லாஸ்ட் செயினில் பேக் லூப்பில் விட போகிறோம். 34.
ஓகேங்களா. 34 செயின் போட்டோம். 34 செயின் போட்டுட்டு லாஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 34 செயின் போட்டுட்டு அப்படி பேக் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் பேக் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அந்த லாஸ்ட்டாக செயினை ஸ்கிப் பண்ணோம்ல, அந்த செயினை வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேயாக நம்ம வந்து கணக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் செயின்லேருந்து செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து 34 சிங்கிள் க்ரோஷே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அப்படியே பேக் சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ லாஸ்ட்டாக போட்டோம்ல செயின், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் விட்டு பேக் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் செயின் தான் இருக்குது, அதாவது இப்போ ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செயினில் விட்டு பேக் லூப்பில் மட்டும் விட்டு அகைன் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஓகே, ஏற்கனவே ஒரு செயின் போட்டோம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு செயினை வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயாக கணக்கு வச்சுக்கோங்க. இது இப்போது செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 3 4 5 6 7 8 கவுண்டிங்கை கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க, இல்லாட்டினா வந்து ஷேப் வந்து ஒழுங்காக வராது. 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 லாஸ்ட் செயினில் விட்டு 34. ஓகே, இப்போ நம்ம வந்து 2 லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா. இந்த 2 லைன் வந்து சேர்ந்தது ஒரு ரோன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 2 லைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அகைன் ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக போட்டோம்ல செயின், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் பேக் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே. 1 2 ஓகே, அதாவது இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டோம்ல, அந்த செயின் போட்டு தானே நம்ம டர்ன் பண்ணோம். அந்த செயினை வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே கணக்கு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ 2 3. ஓகே, இப்போ நம்ம வந்து 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். 4 5 6 7 8. உங்களுக்கு இந்த கால்குலேஷன் வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சா, நீங்கள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 34 செயின் போட்டிருக்கோம். 34 செயின் போட்டுட்டு லாஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயின்லேருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 34ல் 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா 33 செயினில் வந்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போடுவோம். அப்போ ஒவ்வொரு ரோலையும் வந்து 33 சிங்கிள் க்ரோஷே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 33 சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம். லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட்டாக போட்ட செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் விட்டு சிங்கிள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது நமக்கு ஒவ்வொரு ரோலையும் 33 சிங்கிள் க்ரோஷேன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட்டாக ஒவ்வொரு ரோ முடிஞ்சும் ஒரு செயின் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த செயினை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட வேணாம். ஓகேங்களா. உங்களுக்கு எப்படி கணக்கு வைக்கணுன்ட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஒரு லாஸ்ட்டாக போட்டு ஒரு செயின் போட்டுட்டு நம்ம அந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த ஒரு செயினை வந்து சிங்கிள் க்ரோஷே கணக்கு வச்சுட்டோம்னா நமக்கு 34 சிங்கிள் க்ரோஷே நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஒரு செயினை வந்து மைண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 33 சிங்கிள் க்ரோஷேன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி எல்லா செயின்லேயுமே பேக் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு தான் வரும். நீங்கள் அதனால் ஒரி பண்ண வேணாம். ஒரு 5 to ஒரு 5 ரோக்கு மேலே போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு டெம்பராக நிற்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நான் இந்த தேர்ட் லைன் முடியும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போது லாஸ்ட்டு செயினில் பேக் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். போட்டு இப்போ வந்து
3 லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 4th லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அப்படியே பேக் சைடில் திருப்பிக்கோங்க. இப்போ லாஸ்ட் போட்ட செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் பேக் லூப்பில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஓகே, அந்த லாஸ்ட் செயினை வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷே கணக்கு எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் செயினை வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே கணக்கு எடுக்காமல் இப்போ போடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம்ல, இதை வந்து 1 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 பேக் லூப்பில் மட்டும்தான் விடணும். ஓகேங்களா, 5 இப்படி போடும்போது நமக்கு வந்து 33 சிங்கிள் க்ரோஷே வரும். ஓகே, 5 6 7 8 9 10. ஓகே, இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் அந்த லாஸ்ட் செயினை வந்து கவுண்ட் பண்ணாமல் நம்ம கவுண்ட் பண்ணுறதுனால 33 சிங்கிள் க்ரோஷே தான் வரும். ஸோ நீங்கள் வந்து எதுவும் குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா, நம்மளோட கவுண்டிங் நம்ம அதுலேருந்து கவுண்ட் பண்ணுறோமா, அதாவது அந்த லாஸ்ட்டாக போடுற செயினை வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் பண்ணோம்னா 34ன்னு நமக்கு கவுண்டிங் வரும். அதை வேணான்னு விட்டுட்டு நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 33 சிங்கிள் க்ரோஷேன்னு வரும். மற்றபடி ஒன்றும் நீங்கள் குழம்பிக்க வேணாம். ஓகேங்களா, இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து 4th லைன் முடிச்சிட்டேன். பாருங்கள், 2 லைன் சேர்ந்து இப்படி ஒரு மேடு பகுதி மாதிரி வரும். இதை வந்து நம்ம அந்த 2 லைன் சேர்ந்ததை ஒரு ரோன் கூட கணக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம 4 லைன் போட்டிருக்கோம். அப்போது 2 ரோ மாதிரி 2 மேடு பகுதி நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம்ல, இந்த லைன் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். நமக்கு அது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். நம்ம கரெக்டாக போட்டால் அது ஒன்று போல் தான் சேம் லைனாக வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒரே லைனில் ஒரே செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தாலோ, இல்லைன்னா ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு போட்டிருந்தீங்களாலும் அந்த ஷேப் வந்து மாறிடும். அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஏதோ மிஸ்டேக் விட்டுருக்கோன்னு. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து இதில் 4 லைன் போட்டிருக்கேன்ல, இதே மாதிரி 54 லைன் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். 54ங்கிறது வந்து நியூ பார்ன் பேபிக்கான சைஸு. நீங்கள் நெக்ஸ்ட்டு 3 மந்த் பேபிக்கு போடுறதா இருந்துச்சுன்னா இதிலேருந்து ஒரு 4 லைனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 58 லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 மந்த் பேபினா அதோட இன்னொரு 4 லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி 54 லைன் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் 29 லைன் போட்டிருக்கேன். என்னடா 54 போட்டுட்டு காமிக்கிறேன்னே. இப்போ எதுக்கு இந்த பொசிஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அந்த லைன் வந்து உங்களுக்கு நெளிஞ்சு இருந்திருக்கும் 4 லைன் இருக்கும்போதெல்லாம். இப்போ பாருங்கள், நமக்கு லைன் வந்து ஓரளவுக்கு நிறைய போட்ட பிறகு அந்த ஷேப் வந்து நமக்கு டெம்பராக நல்லா கிடச்சிருச்சு. ஸோ அது உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து 30 லைன், அதாவது 30வது லைன் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் விடணும். பேக் லூப்பில் மட்டும் விட்டு தான் போடணும். ஒவ்வொரு ரோ முடிஞ்ச பிறகும் ஒரு செயின் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து 54 லைன் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் லைன் போட்டுக்கிட்டு இருக்கோம். 54th லைனில் லாஸ்ட்டு செயினில் பேக் லூப்பில் விட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ யானை நல்லா ஒரு 1.5 அடிக்கு, ஓகேங்களா, 1.5 ஃபீட்டுக்கு அளவுக்கு யானை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1.5 அடிக்கு விட்டு யானை கட் பண்ணிவிட்டு அப்படி யானை வெளியே எடுத்துருங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ 54 லைன் போட்டு முடிச்சாச்சு. கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த மேடு இருக்குது பார்த்தீங்களா, இது 2 லைன் சேர்ந்தது தான் இந்த ஒரு ரோ. ஸோ நம்ம 2 கவுண்ட் பண்ணிக்கலாம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50 52 54. ஓகேங்களா, 54 லைன் போட்டாச்சு. ஓகே, இது இப்போது எத்தனை சென்டிமீட்டர் ஹைட் இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம்.
17 சென்டிமீட்டர் இருக்குது. உங்களுக்கு இதோட ஹைட்டு கூட வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கலாம். இதோட நெக்ஸ்ட்டு சைஸில் போடும்போது ஒரு 2 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா 3 மந்த் பேபி 6 மந்த் பேபிக்குன்னு நம்ம சைஸ் கூட ஒரு 2 to 3 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சுற்றளவு வந்து நீங்கள் பேபியோட ஹெட்டை வந்து இந்த மாதிரி இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்படி ஹெட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கன இந்த ரோவை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ஹெட்டை வந்து இப்படி மெஷர் பண்ணும்போது நமக்கு ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு 6 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஹேட்டை வந்து போடும்போது இது வந்து நமக்கு நல்லா லூஸ் கொடுக்கும். ஓகேங்களா? எலாஸ்டிக் மாதிரி நல்லா இந்த மாதிரி விரிவு கொடுக்கும். ஸோ நம்ம அதனால் நமக்கு க்ரிப்பாக நிற்கணுன்னா நம்ம சுற்றளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நீளமாக யானை விட்டுருந்தோம்ல, அந்த யானை எடுத்துக்கோங்க. யான் நீடில் எடுத்துக்கோங்க. யான் நீடில் எடுத்துகிட்டு அந்த யானை இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த சைடையும் இந்த பக்கத்தையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சைடில் வந்து இந்த செயினில் உள்ள ரெண்டு யான் கடியிலையும் விடணும். ஆப்போசிட் சைடில் இந்த பேக் லூப்பில் மட்டும் விடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. அகைன் அதே இடத்துல விட்டு இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செயினில் இங்கே பாருங்கள், இந்த செயினுக்கு அடியில் இந்த 2 லூப்புக்கு அடியிலையும் விடுறோம். அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பேக் லூப்பில் மட்டும். இந்த சைடு செயினுக்கு அடியில் விடுறோம். ஆப்போசிட்டில் பேக் லூப்பில் மட்டும். பாருங்கள், இந்த செயினோட 2 லூப்புக்கு அடியிலையும் விடுறோம். விட்டுட்டு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பேக் லூப்பில் மட்டும். ஓகே,
ஓகே, இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போது 2 லைனையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதோட அப்பியரன்ஸ் இருக்கும். பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஓகே, நம்ம இப்போ வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போது ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ண பார்த்திங்களா, அதே சேம் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணி மேலே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லைனில் விட்டு இந்த மாதிரி அதாவது அந்த ஒவ்வொரு மேடான பகுதி இருக்கும்ல, அது ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு ஸ்டிச் போடுறோம். பொறுமையாக போடுங்க, அப்போ தான் நல்லா நீட்டாக வரும். ஓகே, நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு. இப்போது மெதுவாக இதை இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். ஜென்டிலாக பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா யான் வந்து அருந்து போயிடும். ஓகே, நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு யான் ஆரம்பிக்கும் போது ஒரு யான் விட்டுருப்போம்ல, அதோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுருங்க. சென்டரில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ இதை நினச்சி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பாம் வச்சுக்கலாம். இந்த பாம் எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அதோட வீடியோ வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த பாம் எப்படி பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது இதை நல்லா நாட் போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் பாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
ஓகே, ஃபைனலாக இந்த யானை வந்து கட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த யானை வந்து ஹைட் பண்ணிடுங்க. எப்படி ஹைட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போவும் ஒருக்கா யானை வந்து எப்படி ஹைட் பண்ணணும்னு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளியே தெரியாத மாதிரி ஹைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அந்த ஏதாச்சும் ஒரு லைன்லையே ஓகே, இந்த மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுருங்க. போட்டு இந்த யானை கட் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி இந்த யானையும் ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருந்தால் இந்த 2 யானையும் ஹைட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம எந்த சைடில் பாம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த சைடை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது இந்த பாம்பை மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி இந்த ஹோலோட ஒரு சைடில் நீடில் விட்டு இப்போ இதில் 2 நூல் இருக்கும். அதாவது 2 சைட்லேயும் 2 யான் இருக்கும். ஃபஸ்ட் சைடில் உள்ள ஒரு 2 யானை எடுத்து உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த சைடாக்கில் நம்ம இழுத்துருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் நீடில் விட்டு ஹூக்கை விட்டு இன்னும் 2 யான் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த யானையும் அது வழியாக உள் சைடாக இழுத்துக்கோங்க. ஓகே, இழுத்துட்டு இப்போ இந்த 2 சைடில் உள்ள யானை வந்து பாருங்கள், இந்த சைட்லேருந்து 2 யானையும் இந்த சைட்லேருந்து ஒரு 2 யானையும் வெளியே உள் பக்கமாக இழுத்துருக்கோம். இழுத்துட்டு இப்போ இதை வந்து நாட் போட்டு விட்ருங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா பாம்பம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த உள்ள யானை வந்து அகைன் வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சைடில் நீடில் ஹூக்கை விட்டு இழுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இன்னும் 2 யானை இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஹூக்கை விட்டு வெளியே இழுத்துருங்க. இதை நீங்கள் அப்படியே உள் பக்கமாக ஹைட் பண்ணாலும் பண்ணிவிடலாம். அப்படி இல்லாட்டினா இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த பாம் ஹைட்டுக்கு அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான ஹேட் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது நியூபார்ன் பேபிக்கான சைஸு. இந்த சைஸ்லேருந்து நீங்கள் ஹைட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து 34 செயின் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சைஸுக்கு 38, அப்புறம் அடுத்த சைஸ்னால் இன்னொரு 4 செயினை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி சுற்றளவையும் இதை மாதிரி கூட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம யாருக்கு போடுறோமோ அந்தளவுக்கு வந்து சுற்றளவையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரே நாள்லையே ஈஸியாக செஞ்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே இதை நீங்கள் வந்து மேக் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானதாங்க. உங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு நீங்களே உங்கள் கையால் ஈஸியாக செஞ்சு போட்டு அழகு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கிஃப்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும், நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆரி ஒர்க் அண்டு க்ரோஷே சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். க்ரோஷே ஸ்வெட்டர், கேர்ள் பேபி அண்ட் பாய் பேபிக்குள்ள ஸ்வெட்டர்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். நான் எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.